ஒரே சில்வர் ஸ்கிரீன் தான், ஆனா அதுல 2 படம். ஒண்ணு சினிமாவை கலை அப்படின்ற கோணத்துல பார்க்க வைக்கிற வேர்ல்டு சினிமா, இன்னொன்னு பார்க்க வைக்கிறது மட்டும் இல்லாம பதறவு வைக்கும், அதுதான் கமர்ஷியல் சினிமா. ரெண்டுமே கதை சொல்றது தப்பு இல்ல, ஆனா சொல்ற விதம் மட்டும் வேர்ல்டுக்கு அப்பார்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல வேர்ல்டு சினிமானா என்ன, கமர்ஷியல் சினிமானா என்ன, யாரு எதை சூஸ் பண்றாங்க, உங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தேட போறோம் ஒரு சிறிய சினிமா பயணத்துல. வெல்கம் டு சினிமா கழகம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சினிமானா என்ன, கமர்ஷியல் சினிமானா என்ன அப்படின்றத பாத்துருவோம். வேர்ல்டு சினிமா ஒரு படம் இல்ல, அது ஒரு பாவனை. இது மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஈரான், சவுத் கொரியா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து நமக்கு வருது. இதுல மாசான என்ட்ரி, குத்து சாங், லாஜிக்லெஸ் ஆன காமெடிஸ், இது போன்ற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா மனிதர்களோட உணர்வுகள், வாழ்க்கையோட வலி, மௌனத்துல சொல்ற மீனிங், இது போன்ற விஷயங்கள்ல இதுல இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஈரானிய பெண், அவங்க வீட்ல இருந்தே வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, இவங்களுக்கு ஒரு கனவு, அவங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னு. ஒரு வெண்ணிலா பேக்ரவுண்ட்ல இவங்க வேகமா ஸ்லிப்பர் போடுறாங்க. அவங்களோட தன்னம்பிக்கை தான் 10 டைலாக்கை விட பவர்ஃபுல்லானது. எக்ஸாம்பிளா இட்டாலி மூவியான த பைசைக்கிள் தீவ்ஸ், சவுத் கொரியா மூவியான பாராசைட், ஈரான் மூவியான டேஸ்ட் ஆஃப் செரி, சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் போன்ற மூவிகளை நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஆடியன்ஸை கொஸ்டின் பண்ண வைக்கும், நாட் ஜஸ்ட் ஆன்சரும் கொடுத்துரும். இப்போ கமர்ஷியல் சினிமா, இது நம்ம தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மூவி. இதுல ஹீரோக்கு மாசான என்ட்ரி, கிளைமேக்ஸ்ல மாசான ஃபைட், ஹீரோட மூஞ்சி ஃபுல்லா ஒயிட், வில்லனோட ஃபேஸ் ஃபுல்லா பிளட் அப்படின்னு பல சீன்கள் இதுல இருக்கும். லாஜிக் வச்சு பார்த்தா இது ஃபிளாப் ஆகும், ஆனா எமோஷன் வச்சு பார்க்கும்பொழுது படம் ஃபுல்லாவே ஹிட் தான். எக்ஸாம்பிளா ஒரு ஹீரோ ஒரு சீன்ல ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, இன்னொரு சீன்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இதை யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லா தியேட்டர்லயும் மூவி முடிக்கிற வரைக்கும் விஷுவல் சவுண்ட் நிக்கவே நிக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளா KGF, லியோ, புஷ்பா போன்ற ஹிட்டான படங்களை நம்ம சொல்லலாம். கமர்ஷியல் சினிமா ஆடியன்ஸுக்கு ஒரு எஸ்கேப், ரியல் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வேர்ல்டு சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னு பாத்துருவோம். வேர்ல்டு சினிமா எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரியல் எமோஷன் அண்ட் சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். கமர்ஷியல் சினிமா ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் ப்ராஃபிட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். வேர்ல்டு சினிமாவோட பேசிங் எப்படி இருக்கும்னா ரொம்ப காமா, ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். கமர்ஷியல் சினிமாவோட பேசிங் ரொம்ப குயிக்கா, லவுடாவும் இருக்கும். வேர்ல்டு சினிமாவோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப்பா, ரொம்ப லேயர்டா, சிம்பாலிக்கா இருக்கும். கமர்ஷியல் சினிமாவோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா, மாஸா இருக்கும். வேர்ல்டு சினிமா மோஸ்ட் ஆஃப் சினிமாவை விரும்புறவங்களுக்கும் சினிமாவை பத்தி ரிவ்யூ கொடுக்கறவங்களா, அதாவது ப்ரொஃபஷனலாவே சினிமாவை பத்தி ரிவ்யூ பண்றவங்களுக்கான படமா இருக்கும். கமர்ஷியல் சினிமா ஜென்ரலா எல்லாருக்குமே பொதுவா எடுக்கப்பட்டிருக்கும். வேர்ல்டு சினிமாவோட கோல் என்ன அப்படின்னா ஆடியன்ஸை கொஸ்டின் ரைஸ் பண்ண வைக்கிறது. கமர்ஷியல் சினிமாவோட கோல் என்ன அப்படின்னா மக்களை தியேட்டர் பக்கம் கொண்டு வருதுதான். இது ரெண்டுத்துக்குமான ஆப்போசிட் என்ன அப்படின்னா எதுவும் கிடையாது. ஆனா இது ரெண்டுமே சேர்ந்து கலந்து வந்தா அதுதான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளா விக்ரம் வேதா மூவியை நம்ம சொல்லலாம். இதுல பிலாசபி விசஸ் கமர்ஷியல்ல சேர்த்து வச்சு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சவுத் கொரியா மூவியான பாராசைட் மூவி, இதையும் எடுத்துக்கலாம். இது வேர்ல்டு சினிமா எத்திக்ஸ் பட் மாஸ அண்டர்ஸ்டாண்டபிளோட கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் டியூலக்ஸ், இதுல டீப் லேயரா ரொம்ப மாஸ் கேஸ்டிங்கோட இருக்கும். சினிமா ஒரு எமோஷன், அத எந்த விதமா சொல்றோம் அப்படின்றத பொறுத்துதான் ஆடியன்ஸ் அதை விரும்புறதும் விரும்பாம போறதும். சோ வேர்ல்டு சினிமா ஒரு சோல், கமர்ஷியல் சினிமா ஒரு சவுண்ட். சோலும் வேணும், சவுண்டும் வேணும். ஒரு மூவி உணர்ச்சி இல்லாம என்டர்டைனா இருக்க முடியாது, அதே மாதிரி என்டர்டைன் இல்லாம ஒரு மெசேஜ ரீச் பண்ணவும் முடியாது. சினிமா ஒரு மீனிங் இல்ல, அது ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்றது. நம்ம பக்கத்து தியேட்டர்ல பார்த்தாலும் சரி, வெனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்த்தாலும் சரி, ஒரு ஃப்ரேம் நம்ம ஹார்ட் டச் பண்ணது அப்படின்னா அதுதான் உண்மையான சினிமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.